வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது. அதன்படி உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருந்தும் கூட ரேஷன் கார்டுக்கு மாதம் சரியாக பொருட்கள் வாங்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பது குறித்த எச்சரிக்கை தகவல் வெளியாகி உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருப்பவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய அப்டேட் தான் இது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வரும் நிலையில் அவர்கள் செய்கின்ற சிறிய தவறு கூட அவர்களுக்கு மாதம் கிடைக்கும் 1000 ரூபாய் நிறுத்தப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்படிப்பட்ட தகவலை பலரும் இப்போது வரை அறியாமலே உள்ளனர். அது என்னவென்றால், ரேஷன் கார்டு மூலம் மாதம் நியாய விலை கடைகளில் பொருட்கள் சரியாக வாங்க வேண்டும். அப்படி வாங்குபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ரேஷன் கார்டுக்கான பொருட்களை முறையாக வாங்காதவர்கள் என்னென்ன சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பது குறித்த மிக முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. தமிழக அரசு தற்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டத்தை மிகவும் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதில் ரேஷன் கார்டே முதன்மையான ஆவணமாக உள்ளது. அதனால் நீங்கள் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காமல் இருந்தால் அந்த அட்டை பயன்பாட்டில் இல்லாத அட்டை என அதிகாரிகளின் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். உங்களுடைய ரேஷன் அட்டையை வெறும் அட்டையாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டு இருந்தால் அந்த அட்டை அதிகாரிகளின் கண்காணிப்பு பட்டியலில் இன்ஆக்டிவ் கார்டாக சேர்க்கப்பட்டு விடும். அப்படி சேர்க்கப்பட்டு ஒருவேளை உங்கள் ரேஷன் கார்டு முடக்கப்பட்டாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ நீங்கள் பெற்று வரும் உரிமை தொகை உடனடியாக நிறுத்தப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமின்றி பொங்கல் பரிசு தொகுப்பு, மழைக்கால நிவாரண நிதி போன்ற அரசுடைய நேரடி பண பயன்களும் உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். எனவே ரேஷன் கார்டுக்கு கொடுக்கப்படும் பொருட்களை மாதம் சரியாக வாங்கிக் கொள்ளுங்கள். அதேபோல நமது தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அவர்களுடைய வசதிகள் மற்றும் தகுதியின் அடிப்படையில் ரேஷன் அட்டைகளை வழங்கி வருகிறது. நமது தமிழகத்தில் 3 வகையான ரேஷன் அட்டைகள் புழக்கத்தில் உள்ளது. அதன்படி பச்சை நிற அட்டை, வெள்ளை நிற அட்டை, பொருளில்லா அட்டை. குறிப்பாக இந்த பச்சை நிற அட்டை அரிசி அட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்டைக்கு இலவச அரிசி மற்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்படுகிறது. இந்த அட்டை முன்னுரிமை அட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த வகையான அட்டைகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வெள்ளை நிற அட்டை. இந்த அட்டை சர்க்கரை அட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்டைக்கு அரிசியை தவிர கூடுதலாக சர்க்கரை வழங்கப்படும். அதேபோல பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மற்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது. நடுத்தர வர்க்கத்தினர் பெரும்பாலும் இந்த அட்டையை பயன்படுத்தி வருகின்றனர். இது தவிர 3வதாக பொருட்கள் இல்லா அட்டை உள்ளது. இது அடையாள சான்றாக மட்டுமே பயன்படும். இதில் எந்த பொருளும், அதாவது இந்த அட்டைக்கு எந்த ஒரு பொருளும் வழங்கப்பட மாட்டாது. பொதுவாக அதிக வருமானம் உள்ளவர்கள் அல்லது அரசு ஊழியர்களுக்கு இந்த வகையான அட்டைகள் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. பொருட்கள் வாங்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம். அதாவது தற்போது ரேஷன் கடைகளில் EPOS இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் என்ற இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் எந்த மாதங்களில் பொருட்கள் வாங்குகிறார்கள் என்ற தரவுகள் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு உடனுக்குடன் சென்றுவிடும். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் ஒரு அட்டை பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த முகவரியில் அந்த குடும்பம் வசிக்கவில்லையோ அல்லது அது போலியான அட்டையோ என்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கு எழுந்துவிடும். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலர்கள், அதாவது TSO, அந்த அட்டையை ஆய்வு செய்து தற்காலிகமாக முடக்கி வைக்க அதிகாரம் கொண்டுள்ளனர். அரசு வழங்கும் பொங்கல் பரிசு அல்லது பேரிடர் காலங்களில் வழங்கப்படும் ரொக்க உதவிகள் அனைத்தும் ரேஷன் கார்டு தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன. ஆக்டிவ் நிலையில் இல்லாத அட்டைகளுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. மாதத்திற்கு ஒரு முறையாவது சர்க்கரை, பருப்பு அல்லது எண்ணெய் போன்ற ஏதேனும் ஒரு பொருளையாவது வாங்குவது உங்கள் அட்டை பயன்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யும். அதாவது எதற்காக இந்த நடவடிக்கை என்றால், ரேஷன் பொருட்கள் உண்மையில் தேவையுள்ள ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்டவை. உங்களுக்கு பொருட்கள் தேவையில்லை எனில் அதை தானாகவே முன்வந்து பொருட்கள் இல்லா அட்டையாக மாற்றிக்கொள்வதே சிறந்தது. இதன் மூலம் அரசின் மானியம் வீணாவதை தவிர்க்கலாம். அதே சமயம் அரசின் நலத்திட்ட உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என விரும்புவோர் தங்கள் ரேஷன் அட்டையை முறையாக பராமரிப்பது மிகவும் அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.